ஸ்ரீ மாத்ரே நமக. ஸ்ரீ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். காஷ்மீரில் உள்ள சக்தி பீடங்களை தரிசித்துக் கொண்டு இருக்கும் நாம அமர்நாத் குகை கோவிலை தரிசித்துக் கொண்டிருக்கும். இங்கே அம்பிகை மகா மாயையாக வீற்றிருக்கிறாள். சிவபெருமான் திரிசந்தேஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு சுயம்புவாக எழும் பனிலிங்கங்களாக குகைக்குள்ளே ஈசனும் அம்பிகையும் நமக்கு காட்சி அளிக்கிறார்கள். சதி தேவியின் தொண்டை பகுதி விழுந்த சக்தி பீடமாக போற்றப்படுகிறது இத்தலம். காஷ்மீர பீடம், மகாமாயா பீடம், பார்வதி பீடம் என்றும் பெயர் தாங்கி உள்ளது இத்தலம். பார்வதி தேவிக்கு சிவபெருமான் பிரபஞ்ச ரகசியத்தை கூறி தந்திர யோகத்தையும் உபதேசித்த இடம். இதனால் இறைவன் அமர்நாத் என்ற திருநாமத்தை கொண்டுள்ளார். இந்த குகையே சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்டது. இங்கே அம்மையும் அப்பனும் சிவசக்தி ஸ்வரூபமாக திகழ்ந்து இப்பிரபஞ்சத்தை படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழிலையும் செய்து வருகிறார்கள். சரி, இந்த அமர்நாத் யாத்திரையை எப்படி மேற்கொள்வது, எங்கிருந்து தொடங்குவது, வாங்க அத பத்தி இப்போ விரிவாக பார்க்கலாம். அமர்நாத் யாத்திரை ஜூன் மாதம் தொடங்கி ஆகஸ்ட் மாதம் முடிவு அடைகிறது. பனி மற்றும் கற்கள் நிறைந்த மலை ஏற்றத்தை கொண்ட அமர்நாத் யாத்திரை மிகவும் கடினமானது. அமர்நாத் யாத்திரைக்கு செல்வதற்கு முன் நாம் ஆன்லைன்ல முதலில் பதிவு செய்ய வேண்டும். யாத்திரைக்கான விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செய்து அதை பூர்த்தி செய்ய வேண்டும். அதில் நம்முடைய முழு பெயர், முகவரி, ஆதார் எண், தொலைபேசி எண் போன்ற விவரங்களை கொடுக்கணும். யாத்திரைக்கான பதிவு அனைத்து வங்கிகளிலும் மேற்கொள்ளப்படுகிறது. நாம் யாத்திரை செல்ல தேர்வான பின்பு நம் துணிமணிகளுடன் எடுத்துக்கொள்ள வேண்டியவைகள் 2 ஜோடி காலணிகள், பனியிலும் குளிரை தாங்கக்கூடிய மலை ஏற்றத்திற்கு உகந்த ஷூ மற்றும் சமதளத்தில் நடப்பதற்கான ஷூஸை எடுத்துக்கொள்ள வேண்டும். இத்துடன் குளிரை தாங்கும் உலன் சாக்ஸ், போதுமான ஸ்வெட்டர், ஷால் போன்ற குளிரை தாங்கும் உடைகளும், டாய்லெட் பேப்பர், சோப், டிஷ்யூஸ், நாப்கின்ஸ் இவற்றையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். பனிமலையில் 4 அல்லது 5 நாள் நடந்து செல்லும் பொழுது அதிகப்படியான சக்தி நம் உடம்பிற்கு தேவைப்படும். அதனால வழியில உண்பதற்கு சாக்லேட், ட்ரை ஃப்ரூட்ஸ், சீஸ் கியூப்ஸ் போன்றவற்றையும் நாம அதிகம் எடுத்து செல்லணும். சிலருக்கு அந்த குளிர் ஒத்துக்கொள்ளாது ஒவ்வாமை ஏற்படும். அதற்கான மருந்துகள், ஆன்டி அலர்ஜி டேப்லெட்ஸ், குரோசின், வலி நிவாரணிகள் போன்ற மருந்துகளையும் நாம முதலிலே பேக் செஞ்சுக்கணும். பனிமலையின் குளிரை தாங்கும் அளவு தேவையான ஆடைகள், தெர்மல் வேர்ஸ் மற்றும் ஸ்வெட்டர்ஸ், உல்லன் கிளவுஸ் ஆகியவற்றையும் நாம எடுத்துக்கணும். அந்த இடத்துல நம்மளுடைய கைபேசி அலைவரிசை நமக்கு கிடைக்காது. அதனால பைத்தல் மற்றும் நுன்வான் உள்ள அந்த பேஸ் கேம்ப்ல ஆக்டிவேட் செய்யப்பட்ட சிம் கார்டுகளை நாம வாங்கி கொள்ளணும். அதன் மூலம் நாம மேலே ஏறும் பொழுது கீழே உள்ளவர்கள், அதாவது பேஸ் கேம்பில் உள்ளவர்களை தொடர்பு கொள்ள முடியும். அமர்நாத் யாத்திரை மேற்கொள்வதற்கு முன் நன்கு உடல் பயிற்சியை செய்து நம் உடல் தகுதியை மேம்படுத்த வேண்டும். இல்லையே மலை ஏறுவது கடினமாகிவிடும். மலை ஏற்றத்தின் போது பிராணவாயு குறையும் என்பதால் 13 வயசுக்கு உட்பட்டவர்கள் மற்றும் 75 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் செல்ல முடியாது. அமர்நாத் யாத்திரையின் தொடக்கம் ஜம்முவில் இருந்து தொடங்குகிறது. முதலில் நாம் ரயில், விமானம், பஸ் இதில் ஏதாவது ஒன்றின் மார்க்கமாக ஜம்முவை வந்தடையணும். ஜம்முவில் இருந்து பெஹல்காம் அல்லது பால்டாலுக்கு நாம செல்ல வேண்டும். இந்த இடத்துக்கு மாநில போக்குவரத்து பஸ் வசதி உள்ளது. பஸ்ஸில் பயணிக்க முடியாதவர்கள் ஒரு வாடகை காரை எடுத்துக்கொண்டு செல்லலாம். அமர்நாத் குகை கோவிலை அடைய 2 மலையேற்ற பாதைகள் உள்ளன. பால்டால் வழியாக குறுகிய பாதை, இது 13 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. இதற்கு வடக்கு பாதைன்னு பேர். மற்றது ஸ்ரீநகர் வழியாக செல்லும் பாரம்பரிய வழித்தடம், இதற்கு தெற்கு பாதைன்னு பேர். இது 43 கிலோமீட்டர் தூரம் கொண்டது. நீண்ட கடினமான மலை ஏற்றத்தை தவிர்க்க விரும்புபவர்கள் அல்லது மலை ஏற முடியாதவர்கள் ஹெலிகாப்டர் மூலமாக அமர்நாத் யாத்திரைக்கு செல்லும் வசதியும் இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். பால்டால் வழியாக செல்ல விரும்புபவர்கள் பெல்காமில் உள்ள சந்தன்வாரி எனும் இடத்தில் இருந்து ஒரு குறுகிய பாதை வழியாக பால்டால் சென்று அங்கிருந்து டோமியல், பராரி,
மற்றும் சங்கம் வழியாக அமர்நாத் குகையை அடையலாம். இது 14 கிலோமீட்டர் நீளம். 1 அல்லது 2 நாளில் பயணத்தை முடித்துக் கொண்டு வர வேண்டும். அது வரைக்கும் தான் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வழியில் முடிந்தவர்கள் நடந்து செல்லலாம், முடியாதவர்கள் டோலக்கில், அதாவது மக்களை தூளி போல் நம்மை சுமந்து கொண்டு செல்வர், அல்லது பால்கியை பல்லக்கு போல் ஒரு பலகையில் அமரச் செய்து அதை தூக்கி கொண்டு செல்வது, இவற்றை வாடகைக்கு எடுத்து அதன் மூலம் கோவிலை சென்றடையலாம். பஹல்காம் வழியாக அமர்நாத் குகைக்கு செல்லும் பாதை மிக நீண்ட பாதை, 43 கிலோமீட்டர். அங்கு போய் சேருவதற்கு 3 to 5 நாட்கள் ஆகும். இந்த பாதை பால்டால் பாதையை விட மிகவும் அகலமாக இருக்கும் மற்றும் யாத்ரீகர்கள் எளிதாக நடந்து செல்லக்கூடியதாகவும் இருக்கும். இங்கு நடக்க முடியாதவர்களுக்கு வழி முழுவதும் குதிரைகள் மற்றும் குதிரை வண்டிகள் வாடகைக்கு கிடைக்கும். அதில் அமர்ந்தும் செல்லலாம். ஹெலிகாப்டர் மூலமாக அமர்நாத் கோவிலுக்கு செல்ல விரும்புபவர்கள் ஸ்ரீநகருக்கு வந்த பிறகு பால்டால் வரை சென்று ஹெலிகாப்டரில் ஏற வேண்டும். அது நம்மை பஞ்சதரணிக்கு அழைத்து செல்லும். பஞ்சதரணியில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் மட்டுமே மலை ஏற வேண்டும். மலை ஏற முடியாதவர்கள் பால்கி மற்றும் குதிரை சவாரியை பயன்படுத்திக் கொண்டு குகை கோவிலை அடையலாம். வழி நெடுகிலும் பக்தர்கள் ஹரஹர மகாதேவ் என்ற கோஷத்தோடு பக்தியோடு இந்த கடுமையான யாத்திரையை மேற்கொண்டு அமர்நாத் குகையை அடைகிறார்கள். அங்கே சுயம்புவாக இருக்கும் திரிசந்தியேஸ்வரரையும் அவருக்கு அருகிலே லிங்க வடிவில் மகா மாயையாக இருக்கும் அன்னையையும் ஆண்டுதோறும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசித்து மகிழ்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் பயங்கரவாத அச்சுறுத்தல்களில் இருந்து பக்தர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க ஆயிரக்கணக்கான மத்திய ஆயுத படைகளும் மாநில போலீசாரும் ஈடுபடுத்தப்படுகின்றார்கள். படைகள் பல்வேறு நிறுத்தங்களிலும் மற்றும் சன்னதியின் சுற்றளவிலும் நிலைநிறுத்தப்படுகின்றன. இதில் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப் மற்றும் மாநில போலீஸ் மற்றும் போக்குவரத்து போலீஸ் ஆகியவையும் அடங்கும். அமர்நாத் யாத்திரை செல்லும் கொடுப்பினை எல்லோருக்கும் அமைந்து விடாது. அம்மை அப்பனின் பரிபூரண அருள் கொண்டவர்களால் மட்டுமே இந்த யாத்திரையை மேற்கொள்ள முடியும். இந்த யாத்திரை மேற்கொண்ட மக்களின் பாதங்களை பணிந்தாலே அமர்நாத் யாத்திரை சென்ற பலன் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஈசன் போலோநாத்தையும் அன்னை மகாமாயையும் வணங்கி இத்தலத்தில் இருந்து விடை பெறுவோம். சர்வம் சக்திமயம்.